வனிதா மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க 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 அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாகவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளாக, விமர்சனக்குரிய பொருளாக தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், அதை பெருமையாக நினைக்கிற சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஒன்று செய்கிறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டைரக்டராக இருக்கிறோனோ இல்லையோ, ஒரு விமனாக அவங்க செய்கிற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணாக, ஒரு கலைஞனாக நான் விரும்பினேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது, விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கணவனே விமனை சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்திலிருந்து, அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்கள் முன்னாடி நான்லாம் ஒரு டைரக்டராக வந்திருக்கேன், நீங்கள் என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது. இங்கே கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் பதிப்பகத்தில் ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு. 100 பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனராக தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன், சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும், ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும். அப்படி தான் இன்றைக்கி யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்பில் சின்ன ஷார்ட்ஸாக தான் பேரன் கூட ஆடுறதுலேருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்தில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலேருந்து பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த சமூகத்தில் அவங்க பேசுகிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழில் உலகத்தில் சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும். ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் நீங்கள் பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அந்த டைட்டிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்குது. என்னுடைய போன படத்தில் அவங்க நடித்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெளியே இருந்து நீங்கள் பார்க்குற வனிதா விஜயகுமாரை வேறு, நான் பக்கத்துலேருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண ஒரு பொண்ணு. அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். எல்லா பெண்களும் திமிருடையவர்கள், திமிராக பேசுவாங்க, அகங்காரம் உடையவங்களாக இருப்பாங்க, கர்வம் உடையமாக இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலேருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமாக தான் வனிதா அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறலாக இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விஷ் பண்ணணும்னு நினச்சேன். ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது.
இந்த படம் மேடை வந்து ரொம்ப கிளாமராக இருக்குது. நம்மலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு கிளாமரான மேடையில் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் வசந்த பாலன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில் நம்மளும் உட்காந்துருக்கிறது நம்மளையும் கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கிளாமர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது வந்து ஒரு எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம். அனுப்பிச்ச உடனே சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வந்து வசந்த பாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். எந்த அளவு ஒரு போல்டான லேடி, இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ சேலஞ்சான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டமாக அவங்க வந்து இப்போது தயாரிப்பாளராக, இயக்குனராக இந்த படத்தை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவில் நீங்கள் குட்டி பாப்பாவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கம்மா. அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைய பார்க்கும்போதே இவ்வளோ என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 2-3 வயசில். அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரையும் அவங்க சினிமா ஜேர்னியில் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க. பல சக்ஸஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறத பார்க்கும்போதே இந்த சினிமா நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றதா இவங்க இப்போது இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அடுத்த கட்டமாக இந்த படத்தில் வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன் இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கம்மா, மாட்ட போகிறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்டில் பெரிய செலவில் பொருட்செலவில் ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்கார், கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிஸ்னஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஸ்ரீனிக் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பாக இதை வந்து வணிக ரீதியில் வெற்றி படமாக மாற்றுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுக்கும்போது அதை வணிக ரீதியில் வெற்றி அடையணும். மிக முக்கியமாக ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராமல் ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீமை வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தேதியில் வந்தால் இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த சேம் டைம் வசந்த பாலன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குநர்கள் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கிறதுலே நிறைய இயக்குநர்கள் வரலாம். அம்பிகா மேம் நினச்சா ஒரு படம் எடுக்கலாம். ஷக்கீலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம். இந்த மாதிரி இப்போது இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு பெண் இயக்குனர் ஒரு என்ன அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற பல பேர் பெண் இயக்குனராக மாற முடியும். கதைகள் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது. வசந்த பாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி என்னென்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸாக ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்குறேன் நான். அந்த வரிசையில் இப்போது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தவும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். மிஸ்ஸஸை இங்கே பார்க்குறேன், மிஸ்டர் இங்கே காணோம். அதையும் நீங்கள் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டரில் என்னடா மிஸ்டரை காணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் சேவல் சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையாக எனர்ஜிக்காக நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கே. ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவும் அந்த ஒரு எனர்ஜியாகவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னு இந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.